சிந்து பைரவி டுடே எபிசோட ஆறுமுகத்துக்கிட்ட சஞ்சய் தேவையில்லாத பேசுறாங்க. என்ன ஆறுமுகம், பைரவி வரலையா? எனக்கு தெரியும் பைரவி வந்திருக்க மாட்டான்ட்டு. ஏன்னா பைரவி ஃபீவர் அடிக்குதுன்னு சொல்லியிருப்பாளே அப்படின்ட்டு சொல்றாங்க. ரொம்பவே கோவம் ஆறுமுகத்துக்கு. இவனுக்கு எப்படி தெரியுன்ட்டு, இங்க பாரு எப்படி தெரியுந்தானே பாக்குற, எல்லாம் எனக்கு தெரியும்ன்றாங்க. நீ என்ன நினைச்சாலே அது நடக்காதுன்னு சொல்லிட்டு வேணும்னே ஓவரா வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. காயத்ரி என்ன உன்னை கூப்பிடுறாங்கன்றாங்க. சரி உன வரேன்றாங்க. டேய் கண்டிப்பா வந்து நான் விருது வாங்குவேன், கண்டிப்பா என்னி பைரவி பிரிக்க முடியாத சவால் விட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து எல்லாம் ஒண்ணா உட்காந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. இங்க கால் பண்றாங்க, நம்ம பைரவிக்கு கால் பண்ணி பார்க்கலான்ட்டு சொல்ல ஆரம்பிக்கும். நீ விருது வாங்கிட்டியா அப்படின்றாங்க. இன்னும் இல்ல பைரவி, நீ வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்றாங்க. நீ வரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல என்னால இப்ப வர முடியாது, நான் தான் சொன்னேன் இல்ல ஃபீவர் குறைஞ்சிருக்கா, ஃபீவர் குறைஞ்சிருக்கு வரலாங்க பைரவி, இல்லக்கடி வீடியோ காலாச்சும் அட்டென்ட் பண்ணி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. விட்டா இவன் ஃபோன் பண்ணிட்டு இருப்பான், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபோன் பண்றாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வரும். ஆறுமுகம் கவலைப்படுறாங்க. ஆனா என்னன்னாச்சு, இல்லம்மா நான் கால் பண்ண பைரவிக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி இருங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா என்னுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. சரி விட்டு நான் பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. நானும் வந்து ஆறுமுகத்தோட விருதை வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க விருது வாங்குறான், அதை பார்த்து சந்தோஷமா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்றது, போலாமா, போனா அப்புறம் வேற மாதிரி நினைச்சுப்பாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் சிவா வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுக போய் ஸ்டேஜில் வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. விவசாயத்துல நான் நிறையவே கஷ்டப்பட்டேன், இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய மனைவி தான் அப்படின்ட்டு பைரவி பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்னேகா வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்க ஜட்ஜி வந்ததுமே ஸ்னேகாவா அங்க வர சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஸ்னேகாவுமே போறாங்க. எதுக்காக நீங்க சிவா மேல இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, சிவாவை நான் உயிருக்கு உயிரை காதலிச்சேன், ஆனா இப்ப சிவா என்னுடைய காதலை ஏத்துக்கல, அது இல்லாத அவன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுல விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம் தான், அந்த பொண்ணுமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. இங்க பாருங்க, ஸ்னேகாவுடைய கேஸை வந்து நீங்க எடுத்துக்கணும், அடுத்த 20ஆம் தேதி கண்டிப்பாக சிவா கோர்ட்டில் வந்து ஆஜராயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்னேகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அட்வொகேட் இருந்துட்டு, கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக 20ஆம் தேதி கோர்ட்டில் வந்து சிவா வந்து தான் ஆகணும், அப்போ கண்டிப்பாக சிவா வந்து உங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லவும் ஸ்னேகா அந்த நாளுக்காக தான் காத்துட்ருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை வந்து ஆறுமுக பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய அம்மா பைரவி தான். அவங்கள ஏன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன், என்னுடைய மனைவி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. லாஸ்ட் நேரத்தில் எல்லாமே லாஸ் ஆக போகுதுன்னு நினச்சி நான் ரொம்ப கவலையோடு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாமே வந்து நல்ல ஒரு வேலைக்கு வந்து என்னுடைய மனைவி வியாபாரம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு பைரவி பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. பைரவியும் வந்து தலையில் வந்து துணியை போட்டுட்டு ஓரமாக ஆறுமுக பேசுறதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அவங்க கையால் தான் விருது வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் என் மனைவியால் இப்போ வர முடியாத ஒரு நிலைமை, அதனால அதுக்கு அடுத்து நான் என் அம்மா கையால் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்னபூரணி அம்மா நீங்கள் வாங்கம்மா மேடிக்கணும் வாங்க. அப்புறமா வந்து அன்னபூரணியும் சஞ்சய் கையால் வந்து அந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஆறுமுகம் மேலும் மேலும் இது மாதிரி பல விருதுகளை வாங்கணும் அப்படின்னு மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசிட்டு இருக்காங்க சஞ்சய். ஆறுமுகம் அவார்டு வாங்குறது பைரவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவார்டு வாங்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிந்து இருந்துட்டு அது பார்க்கறதுக்கு பைரவி மாதிரி இருக்கு, பைரவி வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறாங்க. ஐயோ சிந்து நம்மளை பார்த்துட்டாலும் இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அங்கிருந்து கிளம்ப பார்க்குறாங்க. பைரவி சிந்து கிட்ட மாட்டிப்பாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.